என்று சொல்லும் போது அப்பாற்பட்ட காரியம், முடிவில்லாத ஒரு காரியம். உலகம் சொல்லும் இவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் உன்னுடைய காரியங்கள் முடிஞ்சிருச்சு. உலகம் சொல்லும் வேற வழியே இல்லை, வேற எந்த காரியமும் செயல்படுத்தி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று ஒரு தருணத்துல தேவனுடைய வார்த்தை அப்பாற்பட்ட காரியத்தையும் திருப்பி போட வல்லமை உடையதாக இருக்குது. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் கட்டுவதற்கு கர்த்தர் வைத்தார். தேவன் நீதி உள்ளவர், தேவன் நியாயம் உள்ளவர், தேவன் உண்மை உடையவர். அல்லேலூயா. Hebrews 13:8 சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். உனக்கு ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்தா அந்த வாக்குறுதியை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதை விட்டு அவர் விலக மாட்டார். அவருடைய குறிக்கோள் என்னன்னா, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஒரு குறிக்கோள் வைத்திருக்க சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மளை ஜெயம் கொள்வதற்கு வழி நடத்துவார்.